Good morning everyone. We here to learn about third standard computer class. Shall we start the online class ma? Today I am going to explain lesson 3. Ma. What is the name of the lesson 3? Storage devices. Third lesson is storage devices. Shall we start ma? So all of you listen carefully. This is a very simple and important concept. Listen carefully ma. Storage devices are used to store information on the computer that we might need to access again in the future. What is meant by storage devices? What is the main usage of storage devices? Storage device na enna adoda main usage enna nu paakalam. Let's see. Storage devices are used to store information on the computer. Store information. நம்ம இப்ப ஏதாவது டாக்குமெண்ட் டைப் பண்றோம் இல்ல ஏதாவது எக்ஸல் ஷீட்ல டைப் பண்றோம் அப்படினா அதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? That we might need to access again in the future. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் அது தேவைப்படுச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணியிருக்கதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்ன, இந்த மெயின் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டோரேஜ் டிவைஸஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, அதை நம்ம சேவ் பண்ணியிருக்கிறத ஃபியூச்சரில் எடுத்து பார்த்துக்கலாம். இதுக்கு தான் நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவாம்மா? ஓகே, இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ் கேன் பி கிளாசிஃபைட் as primary and secondary storage devices. Computer storage devices can be classified as primary and secondary storage devices. மொத்தம் ரெண்டு பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து primary storage devices, secondary storage devices. மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்கு. ஓகேவாமா? பாருங்க, RAM is the primary storage device. RAM is the primary storage device inside the computer where the information is stored temporarily for quick access by the CPU. RAM வந்து இருக்கு. RAMங்கிறது என்ன அப்படின்னா primary storage device. RAMங்கிறது என்ன அப்படின்னா primary storage device. இது எதில் இருக்கும் அப்படின்னா inside the computer. ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகும். குயிக் ஆக்சஸ் பை த CPU. அடுத்தது பாருங்கள், RAM எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். சிபிக்கு இன்சைடில் இருக்கும். சரியா? ரேமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்கள், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் RAM? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேவாமா? RAM is used to temporarily store data that is currently in use by the computer. நம்ம யூஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட் பண்ணுறோம், எல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அது ஆனில் இருக்கிற வரைக்கும் தான். இப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு எரேஸ் ஆயிரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேமை வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியாமா? RAM is known as volatile, which means that it will only store data as long as the system has power. Once the system is turned off, anything stored in RAM is automatically deleted. சொன்னேன்ல மிஸ், ஸோ ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி டிலீட் ஆயிடும். ஓகேவா? RAM is known as temporary storage. RAM is known as temporary storage. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்போ நம்ம வந்து பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்தோம், இப்போ அதில் வந்து ரேம் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்க்க போகிறோம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் யார் இருக்காங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் இஸ் த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் inside the computer that can permanently store a large amount of information on the computer. So hard disk எங்கே இருக்கும் அப்படின்னா inside the computer, அதுவும் கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்குது, சிபியூக்குள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இது வந்து பெர்மனன்ட்லி ஸ்டோர். நம்ம டேட்டா எல்லா டேட்டா டைப் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமா, லைஃப் லாங் பெர்மனண்ட்டாக இருக்கும். A large amount of information on the computer. Large amount of information on a computer. பாருங்கம்மா, ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்தோம் அப்படிதான். நான் ஸ்டோரேஜ் டிவைஸ் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ், அனதர் ஒன் இஸ் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து என்னது? RAM. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ஹார்ட் டிஸ்க். இப்போ எக்ஸ்டர்னல் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ங்கும் போது என்னெல்லாம் பார்க்கலாம். எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ செகண்டரி ஸ்டோரேஜுங்கும் போது நம்ம வந்து ரேமை வந்து உள்ளே இருக்கும், ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சைட் த சிபியூக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிடி. காம்பேக்ட் டிஸ்க் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ் பாப்புலர் known as சிடி வந்து நமக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி we know that. So it is a circular shaped flat piece of plastic and has a shiny surface on one side. The one side எப்படி இருக்குமா, shiny surface-ஆக இருக்கும், flat piece-ஆக இருக்கும், இப்போ circular shape-ஆக இருக்கும். Already know that.
நெக்ஸ்ட் பாருங்க, யூ கேன் ஸ்டோர் சாங்ஸ், பிக்சர்ஸ், கேம்ஸ் அண்ட் மெனி மோர் திங்ஸ். இப்போ சிடியில் நம்ம எதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்? சாங் சேவ் பண்ணிக்கலாம், பிக்சர் சேவ் பண்ணிக்கலாம், கேம் சேவ் பண்ணிக்கலாம், மெனி மோர் திங்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இஸ் இட் ட்ரூ? யா. யூ நீட் அ சிடி டிரைவ் இன் எ கம்ப்யூட்டர் டு பிளே எ சிடி. இப்போ சிடி டிரைவ் இருந்தது அப்படின்னா அதில் போட்டு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி தானேம்மா? இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி தானே? பார்த்தீங்களா சிடி எப்படி இருக்குது? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் டிவிடி. டிவிடியும் சிடி மாதிரி தான் இருக்கும். ஸோ டிவிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்கள். டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். ஸோ டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் டிவிடியோட எக்ஸ்பேன்ஷன். DVD is a storage device that looks like a CD but can store 6 times more songs than a CD player. இப்போ வந்து DVD வந்து பார்க்கறதுக்கு CD மாதிரியே இருக்கும், பட் CDயை விட 6 மடங்கு நம்ம வந்து டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவாம்மா? இதுதான் உங்களுக்கு DVD, பார்க்க CD மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ். லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? CD DVDலாம் போய் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ். இட் இஸ் த லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் தட் இஸ் இன்க்ரெடிபிளி ஈஸி டு கேரி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ். ஸோ எங்கேனாலும் நம்ம ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இட் கேன் ஈவன் ஃபிட் இன் யுவர் பாக்கெட் அண்ட் இஸ் ஈக்குவலி ஈஸி டு யூஸ் பிகாஸ் இட் கேன் பி இன்சர்டட் இன் எ கம்ப்யூட்டர் யூஸிங் ஏ USB போர்ட். ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் வந்து USB போர்ட்னு இருக்கும், அதில் நம்ம வந்து பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி நம்ம அதில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம என்ன சேவ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இட் அலோஸ் யூ டு ஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஃபேவரட் மூவிஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எக்ஸெட்ரா டு அண்ட் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர் குயிக்லி. இட் அலோஸ் யூ டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஃபேவரட் மூவிஸ். இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க மூவிஸ், பிக்சர்ஸ்லாம் இன்னொருத்தவங்களை அனுப்பணும் அப்படின்னா பாசிபிள் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஃபேவரட் மூவிஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எக்ஸெட்ரா டு அண்ட் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர் குயிக்லி. மற்றவங்களுக்கு நம்ம அனுப்பிக்கலாம், கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி. ஓகேவாம்மா? ஆர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ இதுதான் பென்ட்ரைவ். நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது இந்த மாதிரி வரும். பாருங்கம்மா, டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸ்டோரேஜ் டிவைஸஸ் ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒன் இஸ் பிரைமரி ஸ்டோரேஜ் மெமரி, மெயின் மெமரி. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேவா? பிரைமரியில் யார் வருவாங்க? RAM or AM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் ஹார்ட் டிஸ்க். பட் ரேமை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் மெமரி ஸ்பேஸ் அதிகம், பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸை ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒன் இஸ் ஹார்ட் டிஸ்க், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஹார்ட் டிஸ்க்குங்கிறது எப்போதுமே பெர்மனெண்ட்டாக உள்ள வந்து CPU உள்ள இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல், இந்த CPUக்கு வெளியே நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா CD யூஸ் பண்ணிக்கலாம், DVD யூஸ் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ CD ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பேரண்ட்ஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைட்லலாம் ரொம்ப CD யூஸ் பண்ணியிருப்பாங்க, DVD யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பென்ட்ரைவ் தான் யூஸ் பண்ணி வச்சோம். ஓகேவா? பாருங்கள், ஸ்டெப்ஸ் டு இன்சர்ட் எ CD அண்ட் பென்ட்ரைவ் இன் எ கம்ப்யூட்டர். CD எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இது ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வெளியே வரும் CPUவில். இதில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ லேப்டாப்லாம் பென்ட்ரைவை வந்து சைடில் இன்சர்ட் பண்ணுறாங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம CPUவில் பென்ட்ரைவ் வந்து இந்த மேலே ஹோல் மாதிரி இருக்கும், இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? Will understand ma? Okay. So lesson 3ல உள்ள கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு only storage devices மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டிவைசஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ once again I recall you. ஸோ ஸ்டோரேஜ் டிவைசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, it is used to store information on the computer that we might need to access again in the future. ஃபியூச்சரில் நம்ம எப்படினாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் பட்சத்தில். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் பிரைமரி, அனதர் ஒன் இஸ் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து RAM யூஸ் பண்ணுறாங்க, RAM இருக்காங்க. ஸோ RAM வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ ரேண்டம் வந்து நமக்கு RAM இஸ் நோன் அஸ் டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஸோ இதனால் இட் இஸ் நாட் பாசிபிள். இது வந்து பாசிபிள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிளான விஷயம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்.
இது வந்து பெர்மனன்ட்லி ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ஹார்ட் டிஸ்க்மா. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிடி பார்த்தோம், அப்புறம் டிவிடி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பென்ட்ரைவ் பார்த்தோம். இப்படிதானம்மா? ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ், அனதர் ஒன் இஸ் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் டிஸ்க், செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து மொத்தம் 3 விதமானது இருக்குது. சிடி, டிவிடி, பென்ட்ரைவ். இந்த மூணையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியாம்மா? எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஓகேம்மா, I hope you all are understand today's concept. I want to explain this concept with one animation video. All of you watch this video fully. We will meet next class. Thank you. CPU box is also known as system unit. Input devices and output devices are the peripherals attached to it. Computers cannot think and make decisions by their own. But computers have superseded man because of their storage capacity. We also store information in our brain. But we human beings tend to forget. Computers never forget once the information is stored. A computer has 2 types of memory: primary memory, secondary memory. Primary memory. Every computer comes with a certain amount of primary memory or main memory. This memory is limited and information stored in this memory gets erased when you turn off the computer. This is internal memory that is constantly overwritten with new data and programs for quick access. It provides temporary storage of small-sized data. Primary memory is of 2 types: RAM, random access memory, and ROM, read-only memory. RAM, random access memory, is temporary memory of the computer. It provides space to program and data for execution. It is a unit like a blackboard on which teacher writes, explains, and removes. When the computer is turned off, the contents of this memory are washed out. ROM, read-only memory. Read-only memory is permanent memory of the computer. The computer manufacturers fix some important programs in ROM, and when we turn on the computer, these programs start to be executed. They check the components of the computer and then permit the computer to load the operating system program like Windows. Secondary memory. Only primary memory does not serve our purpose. We require to store a large amount of data permanently. For this purpose, secondary memory or storage devices are used. More and more storage devices can be used to store unlimited volume of data. Storage devices. Nowadays, high-capacity storage devices are available. A hard disk can store from 120 gigabytes or GB to 2 terabytes or TB or more. In this chapter, we will learn about the external memory or secondary memory, commonly known as storage devices. Storage devices provide a location where data can be stored when it is not being processed. A computer can read and input data from storage devices for further processing, and at the same time, it can store processed information onto these devices again and again. Primary memory is small in size, but faster than secondary memory. When we work on our computer, the work is saved on primary memory. And when we give save command to save our file with a name, only then the file is saved on the secondary memory. Hard disk. It is a high-capacity storage device that is fixed inside the computer cabinet and contains all the software and data. The operating system remains on the hard disk only and gets loaded in computer's memory when you switch on the computer. It is an essential part of the computer. It is made up of multiple disks, which can store data on both the sides.
Nowadays, 1 TB to 2 TB hard disks are commonly used in PCs. The hard disk acts as the main storage device. External hard disks are also available in the market to transfer bulk amount of data. Portable storage. Besides hard disk, except external hard disk or fixed disk, all the other storage devices are portable, in which you can carry data and programs anywhere. Portable hard disk. A portable hard disk can be connected to the USB port of the computer. It has similar large storage capacity as internal hard disk, but you can transport data using this portable hard disk. CD. Compact disc. A compact disc is a portable storage device and commonly known as CD. It is an optical storage media. It is a thin circular disc with a reflection metal coating and measures 4.7 inches in diameter. A CD can store 650 MB to 900 MB of data. That is much more than floppy disks. CDs can hold any kind of data. It may be text, graphic, sound, image, or video. The CD drive is used for reading or writing information from a CD. Nowadays, CD writer has become an essential component of a computer system. We can also erase and rewrite on a CD using a CD writer on a rewritable CD. Plug and play is a term used to describe the nature of a device which detects a hardware component in a system without the need for physical device configuration. DVD. DVD stands for Digital Versatile Disc. It is also called Digital Video Disc since initially it was used to store video files only. This is an optical storage device like CDs. DVD is similar to CD in shape and size, but has greater capacity to store a large amount of data. It is generally used to record movies with high quality of video and sound. It is also used to take backup of data stored in hard disks. DVD storage capacity varies from 4 GB to 17 GB. It needs a DVD drive to run. USB flash drive. It is popularly known as pen drive. It is a plug-and-play device used for copying and moving data from one computer to another. It has replaced floppy disks as it is very small, lightweight, and a rewritable device. It can be attached to any USB port and has the capacity of storage ranging from 2 GB to 32 GB or more of data. Flash drives are smaller, faster, and more reliable than floppy disks. Cloud space. Cloud space is memory storage provided on Internet. If you are using Internet, you can create your account with any cloud space service provider like Amazon and Google and keep your data there. You can access this data from any computer in the world by using your cloud storage. Blu-ray disc. A Blu-ray disc is very similar to a DVD, but it has a big storage capacity. A Blu-ray disc can store up to 50 GB data, that is equal to 10 DVDs. To read/write on Blu-ray disc, special device is used known as Blu-ray drive.